கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி ஒருத்தன் கப்பர்நகூமிலே இருந்தார். அவனுடைய வேலைக்காரன் திமிர் மாதத்தில் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு வந்தான். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், என் வேலைக்காரன் என் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று முந்தின வசனம் சொல்லுகிறது. சோகீனமா இருக்கிறானப்பா, இந்த மருந்து அரைச்சி கொடு, அதை செய், இதை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இப்போ நீங்க என் வீட்டுக்கு வந்து எப்படியாவது சுகமாக்கணும் ஐயா, என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை சுகமாக்கணும் ஐயா அப்படின்னு கேட்கல. ஆனா இவராகவே வாலண்டியரா சொல்றாரு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய மனநிலையை பாருங்க. நாம் ஆண்டவரில் வைத்திருக்கிற இந்த 100க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குமாரனுக்கு சுகவீனம் இருந்தால் எப்படி ஒரு பாரப்படுவானோ அதே பாரம் தன்னுடைய வேலைக்காரனை குறித்து இருந்துச்சு. தனக்காக ஜெபிக்கல, தனக்காக போய் வேண்டிக் கொள்ளல, தன்னுடைய வேலைக்காரன். அப்போ தன்னுடைய வேலைக்காரன் மேல எவ்வளவு அக்கறை உள்ள 100க்கு அதிபதி அவர். இந்த கரிசனை உள்ள நமக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள், உங்ககிட்ட வேலை பார்க்கிறவங்க, உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு பாடுகளிலும் துன்பங்களிலும் இருந்தால், இந்த 100க்கு அதிபதியை போல கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவர் அண்டையிலே போய் அவர்களுக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நான் வந்து சொஸ்தமாக, ஆண்டவர் அதை பிரியப்படுகிறார். அவராகவே சொல்லுகிறார், நான் வந்து. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒருவேளை நான் இவ்வளவு காணிக்க தாரேன் வாங்கன்னு சொல்லலை. அவனுடைய மனநிலையை பார்த்து ஆண்டவர் அவ்விதமாக சொன்னதாக வசனம் சொல்லுகிறது. பின்னால் வரக்கூடிய வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். நல்ல ஆண்டவரே, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னீரே, உங்களுடைய வருகைக்காய் நன்றி, நல்ல எண்ணங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை அதற்கேற்றபடி தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.